ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிடிசியோட ஃபர்தர் அனலைஸ் பார்க்கலாம். அதாவது லாஸ்ட்டு 2 days முன்னாடி நல்ல ஒரு கிராஷு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பம்பில் இருக்குது. ஸோ இதனுடைய ஃபர்தர் அப்டேட் நம்ம பார்ப்போம். ஸோ அதுவும் இல்லாமல் பிடிசி அப்புறம் வந்து பெப்பே காயின், ஸோ இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி நம்ம அனலைஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, நம்ம வாங்க டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து $69,392 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனுடைய எந்த பொசிஷனில் இப்போ பிடிசி வந்து இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாட்டம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. இதில் வந்து மேலே போகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ரியாக்ட் ஆகின்னு இருக்குது மார்க்கெட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 72 போச்சுங்களா. ஸோ 72 போயிட்டு அங்கே எந்த ஒரு டீவியேஷனும் வைக்கல. டீவியேஷன் மீன்ஸ் ஸ்டாப் லாஸ், ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ் வந்து எடுக்கலை மேலே, ஓகேவா. ஸ்டாப் லாஸ் வந்து மேலே எடுக்காமல் என்ன பண்ணியிருக்கான்னா நேராக வந்து கீழே வந்துட்டான், ஓகேவா. ஸோ இது நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா, பெப்பே காயின் பாருங்கள். பெப்பே காயின் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பாட்டம்லேருந்து நல்ல பம்ப் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் நேராக போய் ரெசிஸ்டன்ட்டில் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இங்கே உள்ள சப்போர்ட்டை வந்து எடுத்துகிட்டு மேலே மறுபடியும் பம்ப் ஆச்சு. ஸோ அப்படியே வந்து இது சேம் ஸ்ட்ரக்சரு இங்கே பிடிசி இருக்குது. அவங்களால பார்க்க முடியுமான்னு தெரியல. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ சேம் ஸ்ட்ரக்சரு இங்கே நமக்கு பிடிசியில் இருக்குது. அவங்களால பார்க்க முடியுமான்னு தெரியல, நல்லா பாருங்கள். சேம் ஸ்ட்ரக்சர், ஓகேவா. ஸோ பெப்பேயில் எப்படி நடந்ததோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் ரன்னர் பெப்பே அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள், அது ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பெப்பே எப்படி வந்து கரெக்டாக வந்து இங்கே ரெசிஸ்டன்ட்டில் ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே நல்லா பம்ப் ஆச்சோ, அதே மாதிரி பிடிசி சேம் லெவல் நடக்கிறதுக்கு தான் நாங்கள் அதிகமாக சான்ஸ் இருக்குது இங்கே. பிகாஸ் மேலே இன்னும் லிக்விடிட்டி எடுக்கலை, அதுவும் இல்லாமல் மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குது. ஸோ பிடிசி இங்கே ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பெப்பே வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணது பிடிசி ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்பொழுது இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அவன் எடுக்கலை. இதுக்கு மேலேனா 72க்கு மேலே ஸ்டாப் லாஸ் எடுக்கலை. ஸோ ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருக்கான்னா ரெசிஸ்டன்ட்டில் ரிஜெக்ட் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்திருக்குறாங்க, ஓகேவா. ஸோ 72ல் ரிஜெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 66,600 வந்துட்டு இப்போ வந்து 69,400 வந்துருக்கு, ஓகேவா. ஸோ கரெக்டாக வந்து ரிஜெக்ட் பண்ணி தான் வந்தனால மறுபடியும் மேலே தான் போக பார்ப்பான் பிடிசி, ஓகேவா. ஸோ பெப்பே எப்படி ரிஜெக்ட் ஆகி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுதோ, ஸோ அதே மாதிரி பிடிசியும் சேம் ஸ்ட்ரக்சர் இங்கே மேலே போகிறதுக்கு தான் நிறைய நமக்கு வாய்ப்பு இருக்குது பிடிசி, சரிங்களா. ஸோ எத்திரியம் வந்து ETF அப்ரூவ் பண்ணதுனால இப்போது மார்க்கெட் வந்து நல்லா பம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் டெக்னிக்கலாக வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இங்கே பிடிசிக்கு இருக்குது. பட்டு நம்ம இன்னொரு சைக்காலஜிக்கலாக ஒரு ரிப்போர்ட் பார்க்கும்போது எத்திரியம் வந்து ETF அப்ரூவ் பண்ணதுனால எப்படி பிடிசி ETF அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கிராஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சோ அதே மாதிரி வரலாமா அப்படின்னு நம்ம எத்திரியமுக்கு பார்க்கலாம், சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எத்திரியம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு ரீடெஸ்ட்டில் தான் இருக்குது, சரிங்களா. பட் இங்கே என்ன ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா அவன் இந்த அளவுக்கு கீழே வந்து விற்க விட்டுட்டான், சரிங்களா. பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த அளவுக்கு விற்க விட்டுட்டான். அதனால் இப்போ நம்ம எத்திரியம் வந்து நம்ம as per டெக்னிக்கல் படி எத்திரியம் வந்து இங்கே ரீடெஸ்ட் எடுத்தனால ரிவர்ஸ் எடுக்கிறதா as per டெக்னிக்கல், சரிங்களா. மை டெக்னிக்கல் அதுதான், ரிவர்ஸ் எடுக்கணும். இதுனா எத்திரியம் வந்து ரிவர்ஸ் எடுக்கணும். பட் நம்ம பிடிசி பார்க்கும் பொழுது பிடிசி வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, ஓகேவா.
ஸோ அதனால் இந்த இடத்துல நான் எத்திரியமை பார்க்கல, பிடிசி பார்க்குறேன். ஸோ பிடிசி வந்து இங்கே ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ஸோ பிடிசி வந்து ஃபர்தராக பம்ப் ஆகிறது இங்கே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து பாருங்கள், இந்த சேனலோட பாட்டம் கரெக்டாக வந்து தான் ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ அதனால் மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதான் வந்து என்னுடைய அனலைஸு. ஸோ வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ஃபைனான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ், என்னுடைய சைக்காலஜி, என்னுடைய நாலேஜ் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான், நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி, ஓன் டெக்னிக்கல் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ நீங்கள் முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.